அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் MMI Tailor. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னோடய மிஷினில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூல் வந்து அடிக்கடி கட் ஆகிட்டே இருந்தது. நான் கூட ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். நூல் வாங்கும்போது இந்த விஷயத்தையெல்லாம் கவனித்து வந்து வாங்குங்க, நூல் கட் ஆகிறதுக்கு இதுவும் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டிருக்கோம். அது வந்து ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு எதனால நமக்கு இந்த நூல் வந்து கட் ஆகும். நானும் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் மிஷினை வந்து எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். பட் அந்த கட் ஆகிறது மட்டும் நிற்கவே இல்லை. அதனால நான் ஒரு மெக்கானிக்கை வர சொல்லி நான் வந்து பார்த்தேன். இப்போ அவர் வந்து பார்த்த விஷயங்களில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும், நான் அதுக்காக என்னவெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறதும், மெக்கானிக் வந்து என்ன விஷயங்கள் செஞ்சார், அவர் என்ன விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளாத் வந்து நான் வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 வீக்காகவே நான் எதுவும் ஸ்டிச் பண்ணல. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணாமல் நம்ம வைக்கிறோம், நம்ம தைச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து மிஷினை வந்து கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த கைடுக்கு கீழே இந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் வச்சுடுங்க. வச்சு இந்த கைடை கீழே பதிச்சு வச்சுருங்க. இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி தூக்கின மாதிரி எப்பயுமே மிஷின் இருக்கக்கூடாது. எப்பயுமே இந்த கைடு வந்து கீழே தான் இருக்கணும். ரெண்டாவது அது அப்படியே கீழே வந்து இந்த பல்செட் இருக்கும் இல்லையா, அந்த பல்செட்டு வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் தேய்மானம் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை மடித்து இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இந்த கைடை வந்து நம்ம கீழே இறக்கி விட்டு தான் எப்பயுமே வந்து வைக்கணும். அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நூல் கட் ஆகிறதுக்கு இந்த கேஸ் பாபினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட நான் இந்த மிஷின் வாங்கினதுலேருந்து இந்த கேஸ் பாபினை வந்து மாற்றவே இல்லை. அது வந்து எனக்கு கரெக்டாக செட்டாக இருந்தது. அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து லைட்டாக துரு ஏறி இருந்தாலோ துரு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் நமக்கு நூல் அடிக்கடி கட் ஆகும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். இப்போ என்னோடது வந்து நம்ம தைக்க என்ன ஆகும்னா, இந்த நீடில் இருக்கு இல்லையா, இந்த நீடில் வந்து நம்ம ஏதாவது கெட்டியான துணி, அதாவது ரொம்ப தடிமனான கிளாத்தெல்லாம் தைக்கும்போது, இல்லை ஏதாவது ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ப்ளவுஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல்லையோ ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா தெரியாமல் நமக்கு இந்த ஊசியில் பட்டு என்ன ஆகிரும், இந்த ஊசி வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி உடையும் போது உடையிறது ஊசி மட்டும் கிடையாது, என்னென்னலாம் டேமேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிளாத்தை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நமக்கு ஊசி உடையும் போது, எந்த காரணத்துக்காக வேணாலும் இருக்கட்டும், இந்த ஊசி வந்து உடையும் போது நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ இந்த நீடில் வந்து இங்கே உள்ளே போகிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளேட்டில் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் வந்து இருக்கும், ஒரு ஓட்டை வந்து இருக்கும். இந்த நீடில் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக தான் உள்ளே போய் கீழே நம்ம இந்த கேஸ் பாபினில் போடக்கூடிய நூலை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரும். இது வந்து சின்ன மிஷின் ஆகட்டும், பெரிய மிஷின் ஆகட்டும், பவர் மிஷின் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம அதை எடுக்கும்போது அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போகுது இல்லையா, இந்த மாதிரி நீடில் வந்து உடையும் போது அது உடையிறது என்ன ஆகும்னா, சில நேரம் அந்த ஹோல்ஸை வந்து காயப்படுத்திடும். அந்த ஹோல்ஸ் வந்து நல்ல ஷார்ப்பாக நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். அப்படி ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் கரெக்டாக அந்த ஹோல்ஸோடைய சென்டர் பாயிண்டில் இந்த நீடில் வந்து உள்ளே போகணும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஓரமாகவோ சைட்லேயோ போயிருச்சு அப்படின்னா அந்த ஹோல்ஸோடைய எட்ஜ் பாயிண்டில் நமக்கு அது ஒரு கீறல் மாதிரி விழுந்துடும். அந்த கீறல் வந்து என்னாகும்னா, நாளாக ஒரு கீறல், 2 கீறல், 3 கீறல் ஆகி அந்த இடத்துல அந்த ஹோல்ஸுக்குள்ளே சுற்றிலும் வந்து அந்த கீறல் அதிகமாகும் போது என்னாகும்னா, நமக்கு இந்த நூல் வந்து மேலே உள்ள நூல் கீழே உள்ள நூல், மேலே உள்ள நூல் கீழே போய் தான் நமக்கு மேலே வரும். அந்த மாதிரி கீழே போகும்போதோ அல்லது மேலே வரும்போதோ அந்த சைடில் படக்கூடிய அந்த கீறல்லாம் வந்து நமக்கு பிசுறாக தான் இருக்கும் இல்லையா, இந்த பிளேட்டில் உள்ளது. அது வந்து அந்த நூலில் படும்போது நூல் வந்து கட் ஆகும். இது ரெண்டாவது ரீசன். சரியா? நமக்கு இந்த ஊசி வந்து உடையும் பொழுது இந்த ஹோல்ஸில் ஏற்படக்கூடிய டேமேஜினால் நமக்கு நூல் உள்ளே போய் வெளியில் வரும்போது நமக்கு நூல் அது வந்து இழுத்து பிடிக்கலாம் அல்லது அது கீறி விட்டுறலாம். நூல் வந்து ரொம்ப சன்னமாக தானே இருக்குது, 1க்கு 2 தடவை அந்த இடத்துல கீறுது அப்படின்னா அந்த நூல் வந்து கட் ஆகிடும். இதுவும் ஒரு ரீசன். அதனால் இப்போ என்னோடது அந்த நல்லாவே டேமேஜ் ஆகிருந்தது. அதனால நான் இந்த பிளேட்டை வந்து மாற்றிட்டேன். ஏற்கனவே நூல் கட் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறப்ப இந்த டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த பிளேட்டில் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அது ஏதாவது அடிபட்டிருந்தது அப்படின்னா இந்த பிளேட்டு மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும், நீங்கள் அதை வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி மாட்டிக்கலான்னு சொல்லியிருந்தேன். பட் இது வந்து அவரே எனக்கு வாங்கிட்டு வந்த
மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் சார்ஜ் மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டேன். இப்போ அவர் வந்ததுனால அவர் மாட்டி விட்டுட்டார், இல்லைன்னா நான் தனியாக வாங்கி ஃபிட் பண்ணியிருப்பேன். அது மாதிரி இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மாதிரி உங்களுக்கு அதுலேயே மெஷர்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு இதெல்லாம் இருக்குது. சில பிளேட்டில் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் இருக்கிறதா பார்த்து வாங்கி மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இப்போ 1/4 இன்ச் இடைவெளியில் ஒரு தையல் போடணும், ஒரு 1/2 இன்ச் இடைவெளியில் ஒரு தையல் போடணும். அப்படிங்கிறப்ப நம்ம இதை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு வந்து நம்ம துணி வைக்கும்போது இப்போ இங்கே நம்ம கிளாத் வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ 1/4 இன்ச்சுக்கு வைக்கிறோன்னா இந்த 1/4 இன்ச் லைனில் நமக்கு இந்த கிளாத் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுவே நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் தையல் வந்து போட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா இதை அப்படியே 1/2 இன்ச்சில் வச்சு நம்ம தையல் வந்து போடணும். இந்த மாதிரி இங்கே மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு தையல் போடுறதுக்கு அது ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். மூணாவது வந்து அது மாதிரி இந்த கேஸ் பாபின் வந்து தூரி ஏறி இருந்தது அப்படின்னா இந்த கேஸ் பாபினை வந்து ஃபுல்லாக மாற்ற சொல்லிட்டாங்க. அதனால் இந்த கேஸ் பாபின் வந்து இப்போ நான் புதுசாக வந்து நான் போட்டிருக்கேன். எப்பயுமே நான் வந்து ஒரே ஒரு பாபின் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய கலர்ஸுக்காகலாம் நான் நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த கேஸுக்கும் ஒரு பாபினுக்கும் செட் ஆகிருச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து நான் மெயின்டைன் பண்ணிடுவேன். ஒன்று வந்து இப்போ ஒரு கலர் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலர் அந்த ப்ளவுஸோ அல்லது எந்த ட்ரெஸ்ஸோ அதை முடிச்சுட்டு அந்த நூலை வந்து திருப்பி நூல்கண்டில் சுற்றி வச்சுட்டு அடுத்த நூல் நான் வந்து சுற்றுவேன். ஒருவேளை ஒரே ட்ரெஸ்ஸுக்கு நம்ம 2-3 நூல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம், இல்லைன்னா ஒரே ட்ரெஸ்ஸில் 2-3 கலர் இருக்குது அப்படின்னா நம்ம கலர் மாற்ற வேண்டியது இருக்கும். அப்பையும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நூல் வந்து நான் சுற்றிக்குவேன். இப்போ இதுலேயுமே நம்ம பாபினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் சுற்றும்போது ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாபினில் ஒரு பாதிக்கு மேலே நீங்கள் நூல் சுற்றுனீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதுவே ஒரு லைனிங் ப்ளவுஸ்னால் இந்த பாபின் ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டோம் அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அது மாதிரி ஒரு சுடி டாப் தைக்கிறோம் அப்படின்னம்னா அதுக்கும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம தைக்க நமக்கே தெரியும் இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நூல் சுற்றினா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சுற்றிக்குவேன். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியல, நான் ஃபுல்லாக தான் நான் சுற்றுறேன் அப்படின்னா நீங்கள் மிச்சம் இருக்கிறத திரும்பியும் நூலில் வந்து சுற்றி வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு சங்கடப்பட்டுட்டு அந்த பாபினை அப்படியே போட்டுட்டு அடுத்த பாபின் எடுப்பீங்க. இந்த மாதிரி நம்ம எந்த பாபினில் என்ன கலர் நூல் சுற்றிருக்கோங்கிறத நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க மாட்டோம். ஒவ்வொரு தடவையும் புதுசாக நம்ம நூல் சுற்றும் போது ஏற்கனவே இந்த பாபினில் இருக்கிற நூல் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி நீங்கள் நிறைய பாபின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெயினான கலர் மட்டும் நீங்கள் தனியாக சுற்றி வச்சுக்கலாம். இப்போ பிளாக்கு, ஒயிட்டு, பிங்க்கு, க்ரீனு இந்த மாதிரி காமனாக நிறைய ஸ்டிச் பண்ணக்கூடிய கலர் வந்து நம்ம அடிக்கடி தைக்கக்கூடிய நூல் நமக்கு தெரியும். இந்த கோல்டன் கலரு இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறது வேணும்னா நம்ம தனியாக காமனாக நம்ம வந்து சுற்றி வச்சுக்கலாம். மற்றபடி ரெகுலராக ஸ்டிச் பண்ணக்கூடியதை வந்து நம்ம அளவளவாக சுற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி இதில் தூரி ஏறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி தூரி ஏறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேஸ் பாபினை நீங்கள் வந்து வீட்டில் வச்சு தைக்கிறீங்க, எப்போமாவது தான் தைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாதம் ஒருக்கவாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆயில் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக மிஷினுக்கு விடக்கூடிய ஆயில் வச்சுருப்போம் எல்லாருமே, அந்த ஆயிலுக்குள்ளே இதை வந்து ஒரு நாளாவது ஊற வச்சு எடுத்துருங்க. இல்லை நீங்கள் ரெகுலராக வந்து நிறையவே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் இந்த கேஸ் பாபினை நூல் இல்லாமல் பாபினில் எந்த நூலும் இல்லாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ஆயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நீங்கள் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு துரு ஏறாது. அப்படியே துரு இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து ரிமூவ் ஆயிரும். சரியா? அந்த மாதிரி இந்த கேஸ் பாபினை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின்டைன் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பழைய ப்ரஷ் தான், நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும்னா நமக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் நம்ம கிளாத் வச்சு என்ன தான் க்ளீன் பண்ணாலும் நம்மளால் கரெக்டாக வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி இடங்களில் அந்த மாதிரி கீழே வந்து நம்ம கேஸ் பாபின் போடுவோம் இல்லையா, அந்த இடங்கள்லாம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுக்கோங்க. இந்த பல் செட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த பிளேட்டை வந்து கழட்டிட்டு தான் நம்ம இந்த பல் செட் வந்து க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி இந்த 2 ஸ்க்ரூவும் நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னா இந்த பிளேட்டை வந்து நம்மளால் கழட்ட முடியும். அந்த மாதிரி கழட்டிட்டு இந்த பல் செட்டை வந்து ஒரு மாதம் ஒருக்கவாவது இந்த பல் செட்டையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன இடங்களில் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சரியா? இப்போது எனக்கு வந்து இப்போ இந்த கேஸ் பாபினை வந்து நான் மாற்றிட்டேன். அவர் வந்து ஒரு தடவை வந்து ஃபுல்லாக பார்த்தாரு. பார்த்ததுக்கு பின்னாடி இது மட்டும் என்னை மாற்ற சொல்லிட்டு போனாங்க. அவர் வந்து இது மட்டும் மாற்றி விட்டுட்டு போனார். இப்போ எனக்கு இந்த கேஸ் பாபின் போட்டதுக்கு பின்னாடி அவ்வளோவா நூல் வந்து கட் ஆகிறது இல்லை. 10 தடவை கட் ஆகிறது, இப்போ 2 தடவை தான் கட் ஆகுது. அது வந்து என் நூலோட ப்ராப்ளம். ஏற்கனவே நான் நூல் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எந்த மாதிரி நூல் வந்து நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு. சப்போஸ் த்ரெட்டு நல்லா இல்லை அப்படின்னா அது 1-2 தடவை கட் ஆகலாம். ஆனால் கண்டினியூஸாக கட் ஆகிக்கிட்டே இருக்குது, கிளாத் உள்ளே வைக்கும்போதெல்லாம் கட் ஆகுது, வெளியே எடுக்கும்போதெல்லாம் நமக்கு கட் ஆகுது அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் வந்து வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் வந்து தைச்சிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம வந்து மிஷினுக்கு வந்து சரியாக ஆயிலெலாம் விட்டு கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன ஆகுனா மிஷினோட சவுண்டு வந்து இருக்க அப்படியே அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்படியே நல்ல சவுண்டு வந்து கேட்கும். அந்த சவுண்டு கேட்கும்போதே நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகிடும். என்னடா இப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சவுண்டு இல்லாமல் மிஷின் வந்து ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா எந்த மிஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சைடில் வந்து நமக்கு கலட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்க்ரூ இருக்குது. நான் வந்து இதில் 2ல் தான் போட்டிருக்கேன். இப்போ இது 2 ஸ்க்ரூவும் கழட்டணுன்னா இந்த பார்ட்டு மட்டும் நமக்கு தனியாக வந்துடும். இதே மாதிரி உங்களோட மிஷின் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி மேலே ஒரு ஸ்க்ரூ கீழே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை கழட்டிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்து ஒரு 2 லைன் வந்து போகும். அதில் ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்கும். நீங்கள் கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த பக்கம் கழட்டிட்டு உள்ளேயும் நமக்கு நிறைய பிசுரெல்லாம் வந்து இருக்கும். நம்ம தைக்க நமக்கு இந்த இடத்துல உள்ள கேஸ் பாபின் போடுற இடத்துல எல்லாம் நமக்கு எந்த மாதிரி டஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இதுக்குள்ளேயும் வந்து டஸ்ட் வந்து இருக்கும். அது எல்லாமே இந்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பழைய ப்ரஷ் வச்சு நல்லா துடைச்சிருங்க. துடைச்சிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த உள்ளுக்கு வந்து 2 பைப் மாதிரி இருக்கும். நமக்கு இந்த நீடில் வருது இல்லையா, இந்த நீடில் மாட்டுறோம் இல்லையா, இது நேருக்கு ஒரு அந்த மாட்டக்கூடிய ஒரு பைப் வந்து உள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த கைடு மாத்திரம் இல்லையா, இந்த இதுக்கு ஒரு லைன் வந்து இருக்கும். அந்த மாதிரி இதோட கண்டினியூ வந்து மேலே வரையும் இருக்கும். நமக்கு அதுக்கு உள்ளெல்லாம் ஸ்ப்ரிங் மாதிரியெல்லாம் இருக்கும். நீங்கள் கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயும் வந்து ஆயில் வந்து விடணும். அதே மாதிரி இங்கே சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பட் இந்த மிஷினில் உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சின்ன மிஷினாக இருக்குது, இல்லை பெரிய மிஷினாக இருக்குது, பவர் மிஷின் இல்லாமல் நீங்கள் சின்ன மிஷின் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்து ரவுண்டாக ஒரு மூடி மாதிரி இருக்கும். அந்த மேலே இருக்க அந்த ஸ்க்ரூவை நீங்கள் லைட்டாக கையிலே ஓப்பன் பண்ணிடலாம். அதை வந்து நீங்கள் லைட்டாக திருகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் ஆகிடும். அப்போ அந்த பிளேட்டை வந்து இப்படி ரவுண்டாக இருக்க பிளேட்டை வந்து நீங்கள் மேலே எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு இங்கேருந்து வரக்கூடியது, சைடில் இருந்து வரக்கூடியது, இது எல்லாமே அங்கே உள்ளே வந்து ஒரு 2-3 வீல் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதையை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து உங்களுக்கு அந்த 3ம் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல நீங்கள் ஆயில் வந்து நீங்கள் விடணும். நார்மலாக மேலெல்லாம் ஹோல்ஸ் இருக்கும், நம்ம அங்கெல்லாம் ஆயில் விட்டுடலாம். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸு, மாதம் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த சைட்லையும் இங்கேயும் கலட்டிட்டு அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு, இங்கே வந்து உங்களுக்கு டஸ்ட் இருக்காது, ஏற்கனவே நம்ம விட்ட ஆயிலோட க்ரீஸ் மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஆயில் மட்டும் விட்டுக்கலாம். இந்த சைடில் மட்டும் நீங்கள் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் வந்து நீங்கள் விடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே வந்து இந்த கேஸ் பாபினை வந்து நம்ம ஆயிலில் வந்து ஊற வச்சு நல்லா துடைச்சி எடுத்து போட்டுடலாம். நீங்கள் அதிகமாக தைக்கிறீங்கன்னா வாரம் ஒருக்க பண்ணுங்கள், இல்லை எப்போமாதான் தைக்கிறீங்கன்னா மாதம் ஒருக்க பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கேஸ் பாபின் வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து உழைக்கும். அதே மாதிரி கீழே வந்து இந்த சைடில் இருக்க பிளேட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஷெட் இருக்கும். ஷெட் அப்படின்னா இந்த கேஸ் பாபினை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் மிஷினோட மெயின் பார்ட்டு. அது வந்து நமக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்து நூல் அடிக்கடி வந்து கட் ஆகும். அது டேமேஜ் ஆகிருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இப்போ நம்ம இந்த கேஸ் பாபினை வந்து கழட்டினதுக்கு பின்னாடி அந்த செட்டை நீங்கள் கையில் அசைச்சிங்க அப்படின்னா அதை அசையும் போது மேலே உள்ள வீலும் அசையணும். மேலே உள்ள வீல் அசையும் போது மட்டும்தான் அந்த செட்டு வந்து நமக்கு அசையணும். அது இல்லாமல் நீங்கள் கையில் பிடிக்கும்போது லைட்டாக முன்ன பின்ன அசையுது அப்படின்னா அதோட செட்டிங் வந்து நமக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை உங்களால் நார்மலாக கையில் வந்து அசைக்க முடியல, மேலே உள்ள வீல் அசைச்சாதான் அதுவும் உங்களுக்கு அசையுது அப்படின்னா அது நல்ல ஃபிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ முடிஞ்சால் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்.
இந்த சைடில் உள்ள பிளேட்டை இந்த மாதிரி தூக்கி விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், அல்லது வாரம் ஒரு தடவையாவது இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு உள்ளே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் நமக்கு ஷெட்டு. இதை வந்து நம்ம இந்த கேஸ் பாப்பினை போடக்கூடிய இடம் இந்த இடம்தான். அப்போ இந்த உள்ளுக்கு இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம ஆட்டி பார்க்கணும். இந்த உள்ளுக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம பாபின் போடக்கூடிய இடம். இதை வந்து நீங்கள் அப்படியே இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் இப்படி அசைக்கும் போது இந்த அந்த குச்சி மாதிரி இருக்கிறத சுற்றிலும் இருக்கிறது தான் செட்டு. அதோட மொத்தமாக தான் செட்டுன்னு சொல்லுவோம். இதை அசைக்கும் போது உங்களால் அசைக்க முடியாமல் இருக்கணும். அப்படி அசைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிக் டிக்குன்னு சவுண்டு கேட்குது, முன்ன பின்ன லைட்டாக அசையுது அப்படின்னா ப்ராப்ளம்னு அர்த்தம். நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். இதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து அவ்வளோதான். இந்த பிளேட் வந்து நீங்கள் லைட்டாக மேலே தூக்கி விட்டு வெளியில் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்து வந்துடும். அதே மாதிரி எப்பயுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து மடித்து இங்கே கீழே வச்சுருங்க. இந்த ஊசி வந்து நீங்கள் அடுத்து தைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னா ஊசியை கழட்டி வச்சிடலாம். இல்லை அடிக்கடி தைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஊசியை அப்படியே விட்டுடலாம். பட் குழந்தைங்க எடுத்துக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதை வச்சுட்டு மேலே உள்ள கைடை வந்து இந்த மாதிரி கீழே இறக்கி வந்து விட்டு வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் கேஸ் பாபினை நீங்கள் கழட்டி தனியாக வெளியில் வந்து வச்சுருங்க. உள்ளுக்கு வந்து நூலோடு இருக்குது அப்படின்னா நம்மளே வந்து தெரியாமல் வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாலோ, இல்லை நம்மளே பெடல் போட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற நூல் மேலே இருக்க நூலை என்ன ஆகும்னா உள்ளே போய் சிக்கிக்கும் நமக்கு. அப்போது நமக்கு மேலே இருக்க நூல் உள்ளே சிக்கினது தெரியாமவே நம்ம நிறைய டைம் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து நூலை வந்து எடுத்துருங்க. நூலை எடுத்துட்டு நீங்கள் மிஷினை வந்து கவர் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுற வரைக்கும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நார்மலாக இப்போ பேசிக்காக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே எப்படி இந்த மிஷினை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.